யார் மேல இந்த கோவம்? மாயா, நீ எப்ப வந்த? கதவு திறக்கிற சத்தமே கேக்கல. நான் அப்படிதான், தேவைப்படும் போது பூனை மாதிரி பதுங்கி வருவேன். மனோஜ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கல? ஏய் இல்ல, இது சும்மா போன்ல. இங்க பாருடி, இதுல மறைக்கிறதுக்கும் தயங்குறதுக்கும் எதுவுமே இல்ல. நீ படிச்சிருக்கல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாத 2 பேரும் சாகுற வரைக்கும் நடிக்கிறது தான் கல்யாணம். அதுக்கு நடுவுல உடம்போட தேவைகளை பூர்த்தி செய்ய சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, ஒண்ணு சேருவாங்க, குழந்தைங்களை பெத்துப்பாங்க, அவங்களையும் வளர்ப்பாங்க. ஆனா எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. என்ன மாதிரி புத்திசாலியான பொண்ணுங்க நடிக்கிறத வெறுக்கும் போது ரொம்ப நாள் அந்த ப்ரோக்ராமுக்காக நிக்காம வெளியே வந்துருவோம், சொந்த வாழ்க்கையை தேடி. அப்போ நீ இன்னும் லீகலா டிவோர்ஸ் ஆகல. இந்த ஆம்பளைங்க சொல்லி தெரியுற சீப் காமெடி இருக்குல்ல, எப்பயாவது ஒரு டீ சாப்பிட எதுக்கு டீ எஸ்டேட்டே வாங்கணும்னு அப்பப்ப நம்ம பொண்ணுங்களும் இந்த காமெடி சொல்லுவாங்க. சரி, உனக்கு சாப்பிட ஒண்ணு வேண்டாம், முதல்ல உங்க வீட்டை சுத்தி பாக்குறேன். உள்ள வா. அதான் என்னோட ரூம். ஓ, ஓன் ரூம். என்னோட தனிப்பட்ட ஒரு உலகம். அந்த செய்தி என்னவென்று விரிவாக பார்ப்போம். எனக்கு பிடிச்ச எல்லாமே இங்க இருக்கு. ராஜன் தனக்காக வந்த அட்வொகேட் மனோஜை தாக்க முயற்சித்தார். அதற்கு காரணம் என்னவென்று செய்தியாளரிடம் ரொம்ப அழகா இருக்கு. இவ்ளோ பெரிய ரூமா? என்ன நடந்தது? பிரஜோத், இந்த புக் படிச்சிருக்கியா? ஓ, அப்படியா? கேஸ் விசாரணை ஆரம்பிச்சது. ராஜனுக்காக வாதல வந்த அட்வொகேட் மனோஜ்குமார் ப்ராசிக்யூஷன் விசாரணைக்கு அப்புறம் கிராஸ் பண்ணவே ப்ராசிக்யூஷன் செய்யற மாதிரி கேள்விகள் கேட்கவும் இது ராஜனுக்கு எதிராக முக்கியமான ஆதாரமா கோர்ட் ஏற்றுக்கொண்டு செஞ்சது. அப்புறம் ஜெயிலுக்கு கொண்டு போறதுக்காக ராஜனை வேன் பக்கத்துக்கு கூட்டிட்டு போட்டா இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. நடந்த சம்பவத்தை அட்வொகேட் மனோஜ் விவரிக்கிறார், அதையும் கேட்போம். அட்வொகேட் மனோஜ், என்ன நடந்தது? பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஜாமீன் கிடைக்கும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்த ஒரு அக்யூஸ்ட், அது கிடைக்காம போகும்போது வர ஒரு டிப்ரெஷன். நான் இந்த ஜாமீனை பத்தி டீடைல்டா படிச்சுட்டு நான் அவருக்கு ஜாமீன் வாங்கி கொடுக்கும் போதே இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். தட்ஸ் ஆல். செய்திகள் இடைவேளைக்கு பிறகு எனக்கு தாலியை கட்டின ஆளு. அது எப்படி? ஒரு கேஸ நல்லா படிச்சு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய நேரத்துல மனசுக்குள்ள வேற விஷயம் இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி தப்பான உறவுல மனோஜ் இருந்திருந்தா அது அவருடைய ப்ரொஃபஷனல் மட்டும் பாதிக்காது, அதுல உன் பர்சனல் லைஃபும் பாதிக்கப்பட போகுது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வா, வந்து உட்காரு சொல்றேன். மாயாவ தெரியாதா? நம்ம கல்யாணத்துக்கு வந்தாலே. சூப்பர். நம்ம கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க? எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? இது அப்படிப்பட்ட ஆள் இல்ல. நான் அடிக்கடி உங்ககிட்ட அவளை பத்தி சொல்லிருக்கேன், உங்களுக்கு ஞாபகத்துல இல்ல. என் கூட ஹாஸ்டல்ல இருந்தாலே மாயா. சரி சரி, சொல்லிருப்ப, விஷயத்த சொல்லு. அவ இப்ப இந்த பிளாட்டுக்கு தான் வந்திருக்கா. இதுக்குள்ளயா? மேல புதுசா ஆளுங்க வந்தாங்கல்ல, ஒரு அப்பாவும் பொண்ணும், அது அவங்கதான். அப்படியா? இன்னைக்கு அவ என்ன பாக்க வந்தா. நாங்க ரொம்ப நேரம் பேசணும். உண்மையிலே இன்னைக்கு நான் ரிலாக்ஸ்டா இருக்கேன். அப்பவும் அப்படிதான், அவளோட பேசிட்டு இருந்தா நாம நிஜமாவே வேற ஆளா மாறிடும். அவ போனதுக்கு அப்புறம் எனக்கு குக் பண்ணணும்னு மூடு வந்துருச்சு. அதான் இது. அவகிட்ட நம்ம விஷயத்த பத்தி சொல்லிட்டேன். அப்படின்னா? அப்படின்னா நமக்கு நடுவுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் பத்தி. மனோஜ், என்ன யோசிக்கிறீங்க? அதாவது நான் இன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பா என்ன பயங்கரமா திட்டுனாரு. நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் நான் தான் என்ன திட்டினாரு. அப்பா அப்படி சொன்னாரா? இல்ல, யோசிச்சு பார்த்தா எனக்கும் அது சரின்னு தோணுச்சு. கடைசியில நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். பிஸி ஷெட்யூல் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு மட்டும் 1-2 நாள் வேணும் பாவனா. தூரமா, ரொம்ப தூரமா, வேற யாருகிட்டயும் சொல்லாம எனக்கு ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்க்கணும். முன்னாடி என் பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு டாக்டர் கிட்ட நான் ஷேர் பண்ணணும். சரியா? இது என்ன இடம்? எனக்கு ஒரு டாக்டரை பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அவரோட வீடுதான். உங்களுக்கு இந்த டாக்டர் எப்படி தெரியும்? எனக்கு கிடையாது, அப்பாவுக்கு. முன்னாடி இந்த டாக்டரோட கேஸ் நடத்தினது அப்பா தான். வா. நாம ஒன்னா உட்காந்து பேசலாமா இல்ல? ஒன்னா உட்காந்து பேசுவோம் டாக்டர். என்ன பொறுத்த வரைக்கும் பாவனா இன்னொரு உலகத்துல தான் இருக்காங்க. அந்த உலகத்துக்குள்ள நுழைய பாவனா யாரையும் அலோவ் பண்றதில்ல. அங்க இருந்து பாக்குறப்ப மனோஜுக்கு நிறைய உறவுகள் இருக்கிறதா பாவனா சந்தேகப்படுறா. Am I right? அப்படி சில சிந்தனைகள் வர்றதுக்கு முன்னாடி, ஐ மீன்
மனோஜ் சில விஷயங்களை பாவனா கிட்ட சொல்லாம செய்றீங்கன்ற எண்ணம் வர்றதுக்கு முன்னாடி பிசிக்கலா ஏதாவது ஃபீல் ஆகுதா? ஐ மீன் ரொம்ப மோசமான தலைவலி, தலை சுத்துறது, இல்ல பயம்? அப்ப இங்க கூட்டிட்டு வரதுக்கு தான் இந்த அவுட்டிங்கும் செலிப்ரேஷனும். இல்ல பாவனா, நான் சொல்றது என்னன்னா, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட பார்க்க வரதுன்னா அதை நேரடியா என்கிட்ட சொல்லிருக்கலாமே. இந்த நாடகத்துக்கு என்ன அவசியம்? யூ ஆர் a brilliant actor. பாவனா, நான் உங்களை நோயாளியா நினைச்சு பேசல. டாக்டர் ப்ளீஸ். உங்க மேல இருந்த எல்லா நம்பிக்கையும் இதோட முடிஞ்சு போச்சு. நீங்க ஒரு திறமசாலியான நரின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா குள்ள நரின்னு இப்பதான் புரியுதா? யூ ஆர் a real cheat. பாவனா, பாவனா ப்ளீஸ். மனோஜ் எதுக்காக இதெல்லாம் செய்யறான்னு நீ நினைக்கிற? அந்த ஆளோட தப்பான உறவை பத்தி அன்னைக்கு அவரோட அப்பா கிட்ட சொன்னேன். அட்வொகேட் ஸ்ரீதரன் நாயர் விஷயத்தை புரிஞ்சுக்கிறவரா இருக்கிறதுனால நீ சொன்னதை உதறி தள்ள மாட்டாருன்னு உன் புருஷனுக்கு தெரியும். அப்ப குடும்பத்துல தன்னோட மானத்தை காப்பாத்த அவர்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உன்ன ஒரு மனநோயாளியும் அசிங்கப்படுத்தணும். ஆம்பளைங்களுக்கு அவங்களோட தப்பான உறவுகள் நண்பர்கள் கூட காஃபி குடிக்கும் போது ஷேர் பண்ற ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தான். திரும்ப அதே மாதிரி வைஃபும் ரிப்ளை பண்ணா அப்ப தெரியும் அவங்க நிலைமை என்னன்னு. நீ என்ன சொல்ல வர? அவங்க தப்பான உறவுகள் செஞ்சா நாம ஏன் செய்யக்கூடாது? நீ என்ன பேசுற? என்னால முடியாது. ஐ cannot. ஏய் இங்க பாரு, அப்படி வேணும்னு யார் சொன்னா? அப்படி ஒரு உறவு உனக்கு இருக்குன்னு மனோஜ் நம்பணும். அதுவும் சொசைட்டில கேவலமான ஒரு இமேஜ் இருக்கிறவர் கூட இருந்தா அதோட மனோஜ் முன்னாடி சரண்டர் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவருடைய உலகத்துல ஒன்ன தவிர வேற யாரும் இல்ல. அதுதான் ஆம்பளைங்களோட சைக்காலஜி. ஒண்ணும் இல்ல. நான் கிளம்புறேன். இந்த புக்க நீ படிச்சிருக்கியா? ரீட் இட். யூ லைக் இட். நாளைக்கு அப்பாவை ஹாஸ்பிடல் கூட்டி போகணும். கொஞ்சம் லேட் ஆகும். 11க்கு முன்னாடி வந்துருவேல? ஷியோர். வா. இவளை விட்டுட்டு திரும்பி வரும்போது ஏதாவது வைன் ஷாப்குள்ள போய் அங்கேயே உட்கார்ந்துட கூடாது. சார், நான் நிப்பாட்டிட்டேன். ஆமா ஆமா. என் மொபைல் இங்க எங்கேயோ. அதான் இங்க இருக்கு. காலையில லேட் ஆகாம பாத்துக்க. ஓகே ஓகே. பை. ரொம்ப நேரமா இங்கே நின்னுட்டு இருக்க. என்னாச்சு? ஹே, சும்மாதான். இன்னைக்கு ஒரு காமெடி தெரியுமா? அந்த விலாசினி மர்டர் கேஸ் அக்யூஸ்ட் ராஜா இருக்கான்ல, அவன் ஜாமீன் மூவ் பண்ற விஷயமா நான் அவனை பார்க்க ஜெயிலுக்கு போயிருந்தேன். அவன் ஆளு மொத்தமாவே மாறி போயிட்டான். அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணு லவ் லெட்டர் அனுப்பியிருக்கா. அப்புறம் அவன் இப்ப வேற ஒரு உலகத்துல இருக்கான். ஜாமீன் கிடைச்சு வெளியில வந்ததும் முதல்ல அவங்களதான் நான் போய் பாப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த ஆளுக்கு அந்த பொம்பளை மேல ஒரு பைத்தியமான காதல். ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல? ஒரே நேரத்துல நிறைய பேரோட தொடர்பு வைக்கிறத விட இது நல்லது தானே. ஒருத்தரை பைத்தியம் மாதிரி நேசிக்கிறது என்ன சரிதானே? சரிதான். நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். அப்போ முதல் அம்பு சரியான இடத்துல தான் போய் சேர்ந்திருக்கு. இனி நம்ம விளையாட்டை கொஞ்சம் சீரியஸ் ஆக்கலாம். அப்படித்தானே? ஆனா மாயா, எனக்கு என்னமோ குற்ற உணர்வா இருக்கு. என்னவா இருந்தாலும் நான் மனோஜை ஏமாத்துறேன்ல. அப்போ மனோஜ் உன்னை இவ்ளோ நாளா ஏமாத்திட்டு இருக்கிறது? எனக்கு தெரியல. என்னைக்காவது மனோஜ்க்கு இது தெரிய வந்தா எப்படி நான் இதை ஃபேஸ் பண்ண போறேன்? அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தானே
மனோஜோட தப்பான உறவை பத்தி தெரிஞ்சதும் நீ கவலைப்பட்டதோட ஆழம் எவ்வளோன்னு அப்பதான் அந்த ஆளுக்கும் தெரியும். ஆனா அன்னைக்கு மனோஜ் என்ன உண்மையாவே வெறுத்துருவார்ல. அப்படி மனோஜ ஒரேடியா இழக்கறதுல எனக்கு கொஞ்சமும் இஷ்டம் இல்ல. அப்படி ஒரேடியா இழந்துருவேன்னு யார் சொன்னா? இவ்ளோ நாள் உன்கிட்ட செஞ்ச தப்புன்னு அவரு புரிஞ்சுப்பாரு. இன்னும் கொஞ்சம் சின்சியராவும் டிரான்ஸ்பரண்டாவும் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிருவாரு. உண்மையாவா? ஏன் சந்தேகமா இருக்கா? இல்ல, நீ சொன்னா இல்ல. அதனால இப்ப இந்த கன்ஃபியூஷன்லாம் ஓரங்கட்டி வைப்போம். நீ எழுத்துனத படிச்சுக்கிட்டு எங்கேயோ ஒருத்தர் தன்னுடைய காதலைய கனவு கண்டுட்டு இருக்கிறத யோசிக்கும் போது ஒரு என்ஜாய்மெண்ட் தோணுதுல்ல? முதல்ல என்ஜாய்மெண்ட், அப்புறம் அத பத்தி யோசிச்சு ரொம்ப சந்தோஷப்படுவ, அப்புறம் அதுவே போதும் அப்படின்ற நினைப்பு. அப்படித்தான் அதோட கிராஜுவல் growth. எதோடது? இப்ப உனக்குள்ள ஒரு விதை விழுந்து அந்த நொடியில அது முளைச்சு பூ பூக்குற அனுபவம் இருக்குல்ல, அந்த growth, the growth of love. ராஜன்